यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த முரளி ரிவிஷன் தேதி 26/11/81 26 नवंबर 1981। சகயோகி சகஜயோகி சகயோகம் செய்பவரே சகஜயோகி ஆகின்றார்। राजऋषि सहयोगी सहजयोगी बच्चों के प्रति अव्यक्त बाप दादा बोले। राज ऋषि மற்றும் சகயோகி சகஜயோகி குழந்தைகளுக்கான अव्यक्त बाप दादाவின் மகா வாக்கியம்। आज बाप दादा अपने स्वराज्य अधिकारी राज ऋषि भविष्य में राज्यवंशी बच्चों को देख रहे हैं। இன்று பாப்தாதா தன்னுடைய ஸ்வராஜ்ய அதிகாரியான குழந்தைகளை ராஜ ரிஷியாக நாளைய எதிர்காலத்தில் ராஜ வம்சத்தில் வர இருக்கின்ற குழந்தைகளை பார்க்கின்றார்। சபி சகஜயோகி அர்த்தாத் ராஜ ரிஷி ஹோனா, நீங்கள் அனைவருமே சகஜ யோகிகளும் राज ऋषिகளும் தானே। बापदादा सभी बच्चों को वर्तमान वरदानी समय पर विशेष वरदान कौन सा देते हैं? बापदादा அனைத்து குழந்தைகளுக்கும் நிகழ்காலத்தில் வரதானி சமயமான இந்த சமயத்தில் விசேஷமாக தருகின்ற வரதானங்கள் என்ன தெரியுமா? சகஜ யோகி பவ, சகஜ யோகி ஆகுக என்பது தந்தை தரும் வரதானம் ஆகும்। यह वरदान अनुभव करते हो, இந்த வரதானத்தை தனது நடைமுறை வாழ்க்கையில் அனுபவம் செய்கின்றீர்களா? சகஜ யோகி ஆகின்றீர்களா? योगी तो बहुत बनते हैं लेकिन सहज योगी सिर्फ संगम युगी आप श्रेष्ठ आत्माएं बनती हो। உலகில் பொதுவாக யோகிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சகஜ யோகிகளாக இருப்பவர்கள் சங்கம யுகத்தை சார்ந்த உயர்ந்த ஆத்மாக்களான குழந்தைகள் நீங்கள் மட்டுமே தான்। क्योंकि वरदाता बाप का वरदान है, ஏனென்றால் வரங்களை வழங்கும் வள்ளல் தந்தையினுடைய வரதானம் இது। என்ன வரதானம் கிடைக்க பெற்றுள்ளீர்கள்? சகஜ யோகி பவ என்பதாகும்। ब्राह्मण बने अर्थात इस वरदान के वरदानी बने, பிராமண குழந்தை ஆகிவிட்டீர்கள் என்றாலே இந்த வரதானத்தையும் பெற்றுவிட்டீர்கள் என்பதாகும்। இந்த வரதானத்தை பெற்ற வரதானி ஆகிவிட்டீர்கள்। सबसे पहला जन्म का वरदान यही सहज योगी भव का वरदान। नंबर 1 வரதானம், இந்த பிறவியில் நீங்கள் அடைய பெற்ற வரதானமே இதுதான், சகஜ யோகி பவ என்ற வரதானம் ஆகும்। तो आप अपने से पूछो, वरदानी बाप
वरदानी समय और आप भी वरदान लेने वाले श्रेष्ठ आत्माएं हो. ஆக தன்னைத்தானே கேளுங்கள். தந்தையும் வரதானி தந்தை. நிகழ்கால நேரமும் வரதான நேரம். நீங்கள் குழந்தைகளும் வரதானம் பெறுபவர்கள் श्रेष्ठமான आत्माக்கள். इस वरदान को सदा बुद्धि में याद रखना. இந்த வரதானத்தை எப்பொழுதும் புத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள். यह वरदान को जीवन में लाना. புத்தியில் வைப்பதுதான் வாழ்வில் கொண்டு வருவதாகும். புத்தியில் ஒரு விஷயம் இருந்தாலே கண்டிப்பாக செயலிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. तो ऐसे वरदान को सदा प्राप्त की हुई आत्मा प्राप्ति स्वरूप आत्मा समझते हो. இப்படிப்பட்ட வரதானங்களை என்றென்றும் அடையப்பெற்ற ஆத்மாவாக பிராப்தி ஸ்வரூப ஆத்மாவாக தன்னை உணர்கின்றீர்களா? வா मेहनत भी करनी पड़ती அல்லது இன்னும் கடின உழைப்பு தேவைப்படுகின்றதா? சதா வரதானி ஆத்மா ஹோனா. எப்போதுமே நீங்கள் வரதானி ஆத்மாக்கள் தானே. இஸ் வரதான கோ சதா காயம் ரக்கனே கி விதி ஜான்தே ஹோ. கிடைத்த இந்த வரதானத்தை என்றென்றும் நினைவில் நிறுத்துவதற்கான விதியை தெரிந்து உள்ளீர்களா? सबसे सहज विधि कौन सी है जानते हो? எல்லாவற்றையும் விட மிக எளிமையான விதி, இந்த வரதானங்களை நினைவில் வைப்பதற்கான விதி என்ன தெரியுமா? சதா சர்வகே और सेवा में சகயோகி பனோ. தான் கிடைக்க பெற்ற சகஜ யோகி பவ என்ற இந்த வரதானத்தை எப்போதும் நினைவில் வைப்பதற்கான எளிமையான விதிமுறை என்ன தெரியுமா? சேவையில் என்றென்றும் சகயோகி ஆகுங்கள் என்பதாகும். சகயோகியாக இருக்கும் பொழுது சகஜ யோகி சுலபமாகவே ஆகிவிடலாம். तो சகயோகி ही சகஜ யோகி है. ஆக சகயோகி ஒருவர்தான், ஒத்துழைப்பு செய்யும் ஒருவர்தான் சகஜ யோகியாகவும் ஆகின்றார். कई ब्राह्मण आत्माएं सहज योग का अनुभव सदा नहीं कर पाती. अनेक ब्राह्मण आत्माக்கள் சகஜ யோக வாழ்க்கையை எப்போதுமே அனுபவம் செய்வதில்லை. योग कैसे लगाए, कहाँ लगाए, इसी क्वेश्चन में अब तक भी है. யோகம் செய்வது எப்படி, யோகத்தில் நினைவை எங்கே செலுத்த வேண்டும், இது போன்ற கேள்விகள் இன்று வரையிலும் கூட கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். சகஜ யோகமே क्वेश्चन नहीं होता. சகஜ யோகம் செய்பவரானால் கேள்வியே அங்கு இருக்காதே. साथ साथ वरदान है, वरदान में मेहनत नहीं होती. அது மட்டுமல்ல, வரதானமாக கிடைக்க பெற்றுள்ளீர்கள். வரதானம் எனும் பொழுது அங்கே உழைப்பு கஷ்டம் இருக்க முடியுமா? और सहज சதா ஸ்வதகி ரகுதா. மேலும் வரதானமாக கிடைக்க பெற்றதால் அது சுலபமாகவும் இருக்கும், இயல்பாகவும் என்றென்றுமே இருக்கும். அர்த்தாத் சகஜ யோகி வரதானி ஆத்மா स्वतही निरंतर யோகி होती हैं. ஆக சகஜ யோகி என்ற வரம் பெற்ற ஆத்மா ஒருவர் என்றும் நிலையாக நிரந்தர யோகியாக இருப்பார். ஏனென்றால் சகஜ யோகி பவ என்பது நமக்கு வரதானமாக கிடைக்க பெற்றதாகும். அதற்கு உழைப்பு தேவைப்படாது. नहीं लगते इनका कारण. மாறாக சகஜ யோகி என்ற வரம் கிடைத்தும் இல்லை என்றால் அர்த்தம் என்ன? அதற்கு என்ன காரணம்? प्राप्त हुए वरदान को व ब्राह्मण जन्म के
इस अलौकिक गिफ्ट को संभालना नहीं आता. வரதானமே கிடைத்திருந்த பொழுதும் அதை சகஜமாக நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால், இன்னும் கேள்வியே வருகிறது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? கிடைக்கப்பெற்ற வரதானத்தை இந்த பிராமண வாழ்க்கையில் கிடைத்த உன்னதமான பரிசுகளை குழந்தைகள் காப்பாற்றி வைக்க தெரியவில்லை, பத்திரமாக வைத்துக்கொள்ள தெரியவில்லை என்றே சொல்ல வேண்டும். ஸ்மிருதி துவாரா சமர்த் ரக்னே மே அல்பேலேவன் ஆஜாத்தே ஹை. நினைவில் வைப்பதில் கூட அலட்சியம் ஏற்பட்டு விடுகிறது. नहीं तो ब्राह्मण और सहज योगी ना हो तो ब्राह्मण जीवन की विशेषता क्या रही? இல்லை என்றால் பிராமணன் ஆன பிறகும் சகஜ யோகியாக இல்லை என்றால் பிறகு பிராமண வாழ்க்கையில் அடைந்த விசேஷம்தான் என்ன? உலகத்துலேயும் யோகா பண்ணுறாங்க, யோகிகள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே சங்கமயுகத்திலையும் பிராமணர்கள் யோகா பண்ணுறீங்க, நீங்களும் யோகிகள் தான். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் சகஜ யோகிகள். நீங்களே சகஜ யோகிகள் ஆகவில்லை என்றால் பிராமண வாழ்க்கைக்குரிய சிறப்பு தான் என்ன? वरदानी होते भी सहज योगी नहीं तो और कब बनेंगे? வரதானமே கிடைத்த பிறகும் சகஜமான யோகி வாழ்க்கை வாழவில்லை என்றால் பிறகு எப்போதுதான் சகஜ யோகி ஆவீர்கள்? यह नशा और निश्चय सदा याद रखो. இந்த ஒரு போதை மற்றும் நினைவில் நம்பிக்கையில் என்றென்றும் உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். यह हमारा जन्म का वरदान. இது நமக்கு பிறவியிலேயே கிடைத்த வரதானம். பிறப்புரிமை என சொல்லப்படுவது போல பிறப்பின் அதிகாரமாக கிடைக்கப்பட்ட வரதானமாகும். इसी वरदान को सर्व आत्माओं की प्रति सेवा में लगाओ. இப்படி தனக்கு கிடைக்கப்பட்ட வரதானத்தையே அனைத்து ஆத்மாக்களுக்காக சேவையில் பயன்படுத்துங்கள். सेवा में सहयोगी बनना यही विधि है. சேவையில் சகயோகியாக இருப்பதுதான் சகஜ யோகி ஆவதற்கான விதியாகும். अमृत वेले से लेकर सहयोगी बनो. ஆக அதிகாலை அமிர்த வேலை முதலாகவே நாள் முழுக்க सहयोगिயாக இருங்கள். सारे दिन की दिनचर्या का मूल लक्ष्य है यही एक शब्द याद रखो कि सहयोग देना है. அதிகாலை முதல் முழு நாளிற்கும் ஒரு லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்று நாள் முழுவதும் சகயோகம் செய்ய வேண்டும். சகயோகி பண்ணாக ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு தர வேண்டும். சகயோகியாக இருந்தாலே சகஜ யோகி ஆவது சுலபமாகும். अमृत वेले बाप से मिलन मनाकर बाप समान मास्टर बीज रूप बन, मास्टर विश्व कल्याणकारी बन, सर्व आत्माओं को अपनी प्राप्त हुई शक्तियों द्वारा आत्माओं के वृद्धि और वायुमंडल परिवर्तन करने के लिए सहयोगी बनो. அதாவது அதிகாலை முதல் தந்தை சந்திப்பு செய்த பிறகு தந்தைக்கு நிகராக தானும் மாஸ்டர் விதிரூபமாகுங்கள். மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள்.
அனைத்து ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காகவும் தான் பெற்ற சக்திகள் மூலமாக தன்னுடைய உன்னதமான உணர்வுகள் மூலமாக வாயு மண்டலத்தை மாற்றி அமைப்பதற்கான சேவையில் சகயோகியாக இருங்கள். बीज द्वारा सारे वृक्ष को रूहानी जल देने की சகயோகி பனோ. விதை மூலமாக முழு மரத்திற்கும் ஆன்மீக தண்ணீர் தருவதில் சகயோகியாக இருங்கள். அதாவது முதலில் வாத்தாவரண உலக சூழ்நிலையை நாம் நல்ல விதமாக அமைப்பதில் உதவிகரமாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு இடத்துல ரொம்ப துக்கமாக ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. உங்கள் உறவுகளே பார்த்தீங்கன்னா கவலையாக இருக்காங்க. நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா ஒரு நல்ல வார்த்தை 4 பேசி அவங்க மனசில் தைரியத்தை ஏற்படுத்தும் முகமாக நல்லது சேவை செய்யலாம். அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையால் அவர்கள் மனதில் எழக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை அந்த துக்கத்தையே மாற்றி விடுகிறது. அப்படி ஒருத்தர் உங்கள் பேச்சை கேட்டு கொஞ்சம் சாந்தம் அடையும் பொழுது அவரை பார்த்து இன்னும் அங்கே உள்ள 4 பேர் அமைதி பெறுவார்கள். அப்படி அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தராக அமைதி ஆக ஆக அங்கே அந்த இடமே வைப்ரேஷன் என்ன ஆகிடும், ஆன்மீக ஒரு வாத்தாவரண், அமைதி, சக்தி மற்றும் தைரியம் நிறைந்த ஒரு அமைதியான சூழல் அங்கே வந்துவிடும். இப்படி சகயோகியாக இருக்கலாம். மேலும் விதை மூலமாக மரத்துக்கே ஆன்மீக தண்ணீர் கொடுத்ததாக அமையும். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், தந்தை நினைவிலேயே இருக்கிறோம். தந்தை யார்? விதையாக விளங்குபவர். விதையான அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நாம் தந்தை பரமாத்மாவினுடைய அறிவுரைகளை கேட்டு 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 நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சுலபமாக சொல்லும் பொழுது அவர்கள் மனதிலும் அந்த இனிமை கலந்த அமைதியை அனுபவம் செய்வார்கள். இதுதான் நாம் ஊற்றக்கூடிய ஆன்மீக தண்ணீர் ஆகும். இதில் நாம் சகயோகியாகலாமே. जिसे सर्व आत्मा रूपी पत्तों को प्राप्ति के पानी मिलने का अनुभव हो. அப்படி நீங்கள் மரத்திற்கு ஆன்மீக தண்ணீர் கொடுக்கும் பொழுது இந்த மரத்தில் உள்ள ஒவ்வொரு இலை நுனி வரையிலும் கூட அந்த தண்ணீர் கிடைக்கப்பெற்ற அனுபவம் செய்வார்கள். ऐसे अमृत वेले से लेकर जो भी सारे दिन में कार्य करते हो और कार्य का लक्ष्य सहयोग देना हो. இதுபோல அதிகாலை அமிர்த வேலை முதல் நாள் முழுக்க என்ன வேலை செய்தாலும் இந்த ஒன்றை மட்டும் லட்சியமாக வைத்து கொள்ளுங்கள். நான் சகயோகம் தர வேண்டும். நான் எங்கே இருந்தாலும் அங்கே இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். सारे व्यवहार के कार्य में जाते हो, प्रवृत्ति को चलाने के कार्य में रहते हो, अलौकिक संबंध में रहते हो, अलौकिक सेवा में रहते हो. लेकिन सदा ये विचार करो, लौकिक व्यवहार में भी शुभ प्रति व साथियों के प्रति शुभ भावना शुभ कामना से वायुमंडल रूहानी बनाने का सहयोग दिया. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்லேயே இருங்க, இல்லை ஆஃபீஸில் இருங்க, இல்லை பாபா வீட்டில் இருங்க, எங்கேயோ இருங்க. ஆனால் எங்கே இருந்தாலும் இதை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள் தன் மனதிற்குள், நான் இங்கு உதவிகரமாக இருக்கின்றேனா? என்னை சார்ந்த குடும்ப நபர்கள் ஆனாலும் சரி, என்னை சார்ந்த அலுவலக நண்பர்கள் ஆனாலும் சரி, மற்றும் ஈஸ்வரி சேவையில் என்னோடு இருக்கின்ற சக சேவாதாரிகள் ஆனாலும் சரி, நான் இருக்கும் இடத்தில் நான் இருக்கும் நேரத்தில்
என்னால் பிறருக்கு உபயோகமாக இருக்கின்றதா? நான் ஒத்துழைப்பு தருபவனாக இருக்கின்றேனா? இதை அவசியம் நினைத்து பாருங்கள். அதாவது நல் பாவனை, நல் விருப்பம், நல்லாசை மற்றும் நல் விருப்பங்களையே தருபவர் ஆக வேண்டும். இது ஒரு விதமான சகயோகம்தான். அதாவது எங்கேயுமே உள்ளது தான். 2 பேர் சேர்ந்தா அங்கே இல்லாத ஒரு 3வது நபரை பற்றி பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பேசுகிறாங்கன்னா அதுக்கு நாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. எப்போ அங்கே இல்லாதவரை பற்றி பேசுகிறோமோ கண்டிப்பாக அது என்னவா பேசுவோம்? குறையாக தான் பேசுவோம். அப்படி பேசுகிறதும் தப்பு, பேசுகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் தப்பு, அதை கேட்குறதும் தப்பு. அதையே நீங்கள் தடுக்க வேண்டும். மேலும் அந்த நெகட்டிவான விஷயங்களை கூட நீங்கள் நல்ல விதமாக மாற்றி புரிய வைக்கலாம். ஆக எப்படியாவது நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களால் மற்றவர்களுக்கு நல்ல சுபமான எண்ணங்களை எழுப்புவதில் உதவிகரமாக இருக்க வேண்டும். இது ஒருவித சகயோகம்தான். वह ऐसे ही साधारण रीति से अपनी ड्यूटी बजाकर आ गए. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல 4 பேருக்கு உபயோகமாக இருந்தீங்களா? இல்லை போனேன், சொன்னாங்க, செஞ்சேன், வந்தேன், ஏதோ சொன்ன வேலையை செஞ்சுட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி இருந்தீங்களா? பாருங்கள், சொல்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிச்சுட்டு வர்றதும் ஒரு நல்ல குணம்தான். ஆனால் அது சாதாரண மனிதனுக்கே உள்ள ஒரு குணம். நாம் அப்படி அல்ல. சங்கம யுகத்து உன்னதமான குழந்தைகள். நீங்கள் மிக உயர்ந்த நல்ல வைப்ரேஷனையே அமைத்து விட வேண்டும். ஸோ ஏதோ டியூட்டி சொன்னாங்க, செஞ்சேன், முடித்தேன், வந்தேன்னு இருக்கக்கூடாது. जैसा जिसका ऑक्यूपेशन होता वह जगह भी जाएंगे अपने ऑक्यूपेशन प्रमाण कार्य जरूर करेंगे. ஒரு என்ன தொழிலில் இருக்காரோ அவர் எங்கே போனாலும் அந்த தொழிலை காட்டிட்டு வருவார் கண்டிப்பாக. ஒருத்தர் டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், அவர் எங்கேயோ போயிருக்காரு, ஆனால் அங்கே உள்ள மற்றவங்களுக்கு இவர் டாக்டர்னு தெரியாது. ஆனால் இவர் சும்மா இருப்பாரா? ஒருத்தவங்க மயங்கி கிடக்கிறாங்கன்னா முன்னாடி போய் நின்று ஹெல்ப் பண்ண தானே செய்வார். ஆக இப்போ டாக்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது டாக்டருடைய தொழில் மறக்காது. அவர் எங்கே இருந்தாலும் அறிமுகம் இல்லாத மக்கள் மத்தியிலே கூட அவர் முன்னிறங்கி சேவை செய்ய முற்படுகிறார். आप सबका विशेष ऑक्यूपेशन है ही सहयोगी बनना. ஆக உங்கள் எல்லோருக்குமே விசேஷமான ஒரு தொழில் என்ன தெரியுமா? சகயோகி ஆவது. நம்ம பிரம்மா குமார் குமாரிகள் என்றாலே நம்ம வேலையே ஒத்துழைப்பு தருவது தான். ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு. எங்கேயுமே நம்ம சும்மா வரக்கூடாது. वह कैसे भूल सकते. இப்படிப்பட்ட உங்கள் தொழிலை மறக்க முடியுமா? तो हर कार्य में सहयोगी बनना है, अर्थात सहज योगी बन जाएंगे. ஆக எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் உங்கள் வேலை சகயோகம் செய்வது, ஒத்துழைப்பு தருவது. ஆக சகயோகி ஆகும் பொழுது சகஜயோகி ஆவது நிச்சயமாகிறது. कोई भी सेकंड सहयोगी बनने के सिवाय ना हो. ஒரு நொடி கூட உதவி செய்யாத நேரமே இருக்கக்கூடாது. சரி பாருங்கள், போனீங்க, ஒரு இடத்துல வேலை நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ நானும் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு, அது உடலால் செய்கிற வேலையாக இருக்கலாம், நல்ல ஒரு வார்த்தைகள் சொல்கிற வேலையாக இருக்கலாம், நல்ல வைப்ரேஷன் கொடுக்குற சேவையாக இருக்கலாம்.
ஏதோ ஒன்று செஞ்சிட்டீங்க. சில இடத்துல எந்த சேவையுமே இல்லை. சரி, அங்கே தான் ஒன்றும் வேலை இல்லையே, நம்ம என்ன சகயோகம் பண்ணுறது, இப்படி நினைக்கக்கூடாது. அங்கே கூட நாம் மனதினுடைய சுபமான எண்ணங்களை, தந்தையிடமிருந்து பெற்ற சக்திகளை, குணங்களை அந்த காற்று மண்டலத்தில் நாம் பரவ செய்யலாமே. ஏன்னா இன்னைக்கு பிரபஞ்ச சக்தியே எல்லாமே கண்டாமினேஷனாக இருக்குது. ரொம்ப பொல்யூஷன் தான். காற்றை பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், தண்ணி பார்த்தா பொல்யூஷன், எல்லாமே அங்கே உள்ள மனிதர்களுடைய பார்வை, எண்ணம் எல்லாமே பொல்யூட்டடாக இருக்கும்போது நான் யார்? மாஸ்டர் பியூரிஃபையர். பாபா பத்தித்த பாவனன், தூய்மையாக மாற்றுபவர். இப்போ அவருடைய குழந்தை நான் என்ன செய்யணும்? மாஸ்டர் பத்தித்த பாவனன். எங்கு சென்றாலும் தூய்மையின் பணி என்னுடைய பணி. ஆக நல்ல உணர்வுகளை அப்படியே பாபா கிட்ட வாங்குங்க. சக்தியை, அந்த சக்தி அப்படியே காற்று மண்டலத்தில் கலந்து விடுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சுவாசிக்கிறோம். அந்த சுவாச காற்று எங்கே போகுது? காற்றோட காற்றை கலந்து போகுது இல்லையா? அப்போ அந்த சுவாசத்தில் கூட சக்தி, சாந்தி, சந்தோஷம், தைரியம், தன்னம்பிக்கை, இதையே உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. நான் தன்னம்பிக்கை என்ற சுவாச காற்றை உள்ளே இழுக்கின்றேன். அதே தன்னம்பிக்கை என்ற சுவாச காற்றை வெளியிடுகின்றேன். இந்த காற்று காற்றோடு கலந்து நாலாபுறமும் செல்கிறது. அது செல்லும் இடமெல்லாம் ஆங்காங்கே இருக்கின்ற சகோதர ஆத்மாக்களுக்கும் சென்று அடைந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த காற்றை சுவாசிக்கின்ற அவர்களும் தன் வாழ்வில் தன்னம்பிக்கை பெறுகிறார்கள், தைரியம் அடைகிறார்கள். நினச்சி பாருங்க, இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நொடி கூட என்ன பண்ண மாட்டோம்? சகயோகி இல்லாமல் இருக்கவே மாட்டோம். நம்ம வாழ்கிறதே சகயோகம் செய்வதற்காகத்தான். चाहे संबंध संपर्क के द्वारा सहयोगी बनो, चाहे स्थूल कर्म द्वारा सहयोगी बनो, लेकिन सहयोगी जरूर बनना है. நீங்கள் உறவுகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்யுங்க, ஸ்தூலமான செயல் மூலமாக உதவி செய்யுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. ஆனால் எங்கேயுமே சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. எனக்கு யாருமே கூப்பிட்டு சேவையே கொடுக்கல, ஏன் நீங்களே எடுத்து செய்யுங்களேன். யாராவது சொல்லணுமா? நம்ம தொழிலே என்னன்னு பாபா சொல்லிட்டார். என்ன தொழில்? சகயோகம் செய்வது தான் பிராமணனின் உன்னதமான தொழில், ஆக்குபேஷன். ஆக நம்மளை தேடி வந்து சொல்லுவாங்க, சொன்னாதான் செய்யணுங்கிறது கிடையாது. நாம் எங்கே இருக்கோமோ நாமே எடுத்து செய்ய வேண்டும். அப்படி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லையா? நல்ல உணர்வுகளை காற்று வெளியில் கலந்து அனுப்பிவிடலாம். அதுவும் ஒரு சேவையாகிறது. क्योंकि आप सभी दाता के बच्चे हो. ஏனென்றால் நீங்கள் எல்லோருமே தாத்தா, வள்ளலின் பிள்ளைகள். இப்போ வள்ளல் என்றாலே வழங்குபவர் தான். அவருடைய குழந்தையா இருந்துக்கிட்டு வழங்காமல் இருக்கலாமா? கேட்டாதான் கொடுக்கணும்னு கிடையாது. கேட்காமலேயே தேவை புரிந்து தானாகவே கூட வழங்கலாமே. அவர்கள் தானே வள்ளலாகின்றார்கள். दादा के बच्चे सदा देते रहते हैं. வள்ளலின் பிள்ளைகள் எப்போதும் வழங்கி கொண்டே இருப்பார்கள். तो क्या देना? சரி, என்னத்தை கொடுக்கணும்? எப்போவுமே சகயோகு தேனா, ஒத்துழைப்பு தர வேண்டும். शिव परिवर्तन के लिए भी स्वयं के भी सहयोगी बनो. சரி, சகயோகம் சொல்லும் பொழுது ஒத்துழைப்புனா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் ஒத்துழைப்புன்னு கிடையாதான். தனக்கு கூட தானே சகயோகம் தர வேண்டும். அது எப்படி? எனக்கு நானே ஒத்துழைப்பு தருவதா?
சுய மாற்றத்திற்காக தன்னுள் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் சகயோகியாகுங்கள். साक्षी बन स्व के प्रति भी सदा शुभ चिंतन की वृत्ति और रूहानी वायुमंडल बनाने के स्व प्रति भी सहयोगी बनो. சாட்சியாளனாக இருந்து ஒரு பார்வையாளராக இருந்து தன்னைத்தானே பாருங்கள். தனது நடிப்பு, தன்னுடைய செயல்பாடு, இதை நீங்கள் பார்த்து தன்னில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வெளிக்கொணர்வதற்காக சுப சிந்தனையை வையுங்கள். இதுவும் தனக்கு தானே செய்கின்ற சகயோகமாகிறது. जब प्रकृति अपने वायुमंडल के प्रभाव में सभी को अनुभव करा सकती, जैसे सर्दी गर्मी प्रकृति अपना वायुमंडल पर प्रभाव डाल देती है नम. உதாரணமாக பருவ காலங்கள் மாறும் பொழுது வெயிலோ குளிரோ மழையோ பனி காலம் மாறும் பொழுது அது மனிதர்களை தாக்குகிறது தானே. அப்படி இயற்கை மனிதர்களை அனுபவம் செய்ய வைக்கிறது என்றால் குழந்தைகள் நீங்கள் யார்? प्रकृति जीत, இயற்கை வென்றவர்கள். सदा सहयोगी सहज योगी आत्माएं अपने रूहानी वायुमंडल का प्रभाव अनुभव नहीं कर सकते क्या? இயற்கை பருவ காலங்கள் மாறும் பொழுது மனிதர்கள் மனம், அவர்கள் அணியும் ஆடை எல்லாமே மாற்றிக்கொள்கிறார்கள். உணவு பழக்க வழக்கத்தை கூட அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இயற்கையே மனித ஆத்மாக்களை தன்வசப்படுத்தும் பொழுது அந்த இயற்கை வென்றவர்கள் நீங்கள் தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகளை மக்களுக்கு அனுபவம் செய்ய வைக்க முடியாதா? सदा स्व प्रति और सर्व के प्रति सहयोग की शुभ भावना रखते हुए சகயோகி ஆத்மா பனோ. ஆக எப்போதுமே தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் சகயோகம் தர வேண்டும் என்ற நல்ல பாவனை வைத்து சகயோகி ஆத்மாவாக இருங்கள். वह ऐसा है, वह ऐसा है, ऐसा कोई करता एक नहीं सोचो. அவர் இப்படி இருக்காரு, இவர் அப்படி இருக்காரு, இவர் என்னத்தான் செய்கிறாரோ தெரியலையே, இவரையெல்லாம் யார் மாற்றுறது, இதெல்லாம் நடக்குமா, இவருக்கெல்லாம் யார் சொல்லி புரிய வைக்கிறது, இப்படியெல்லாம் சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. கைசாபி வாயு மண்டல் ஹோ கைசாபி வியக்தி ஹோ முஜே சகயோகு தேனாக போச்சு, அவ்வளவுதான். சுற்று சூழ்நிலை வைப்ரேஷன் வாயுமண்டலம் எப்படியோ இருக்கட்டும், மனிதர்கள் எப்படியோ இருக்கட்டும், ஆனால் நான் எல்லோருக்கும் சகயோகம் தர வேண்டும். என்னுடைய தொழில் எல்லோருக்கும் உபயம் செய்ய வேண்டும். ऐसे सभी ब्राह्मण आत्माएं सदा सहयोगी बन जाए तो क्या हो जाएगा? இந்த மாதிரி ஒவ்வொரு பிராமண குழந்தைகள் நீங்கள் எல்லோருமே சகயோகம் செய்து விட்டால் பிறகு என்ன ஆகும் சொல்லுங்க? சபி சகஜ யோகி ஸ்வத்தை ஓ ஜாயேங்கே. நீங்கள் எல்லாருக்கும் சகயோகம் ஒத்துழைப்பு செய்ய ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய ஒத்துழைப்பை பெறுபவர்கள் எல்லோருமே சகஜ யோகி ஆகி விடுவார்கள் தானே. எல்லோருமே சுலபமான யோகி ஆகி விடுவார்கள். क्योंकि सर्व आत्माओं को सहयोग मिलने से कमजोर भी शक्तिशाली हो जाते. ஏனென்றால் உங்களுடைய ஒத்துழைப்பை அடைவதால் பலவீனமான ஆத்மாக்கள் எல்லோரும் சக்திசாலியான ஆத்மாக்களாக மாறிவிடுகின்றார்கள். சக்தி பெற்ற பிறகு கண்டிப்பாக
सहज योगियागम आवाர்கள். कमजोरी समाप्त होने से सहयोगी तो हो, कोई भी प्रकार की कमजोर मुश्किल व मेहनत का अनुभव कराती हैं. शक्तिशाली हो तो सहज ही तो क्या करना पड़े. பலவீனமாக இருக்கும் பொழுது எல்லாமே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்தான். அதே சக்திசாலி ஆயிட்டாங்கன்னா எல்லாமே இஷ்டம் 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 தான், இஷ்டப்பட்டு செய்வாங்க. அப்போ சகஜ யோகி, சுலபமான எளிமையான யோகி ஆகி விடுவார்கள். तो सदा चाहिए तन से मन से धन से मनसा से वाणी से व कर्म से சகயோகி பண்ணா. ஆக எப்போதுமே இடைவிடாது உடலாலோ மனதாலோ பொருளாலோ பணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ ஏதேனும் ஒரு வகையில் ஒருவருக்கொருவர் சகயோகியாக இருங்கள். अगर कोई मन से नहीं कर सकते तो तन और धन से सहयोगी बनो. சிலருக்கு உடலால் செய்ய முடியலையா மனசால் செய்யுங்க, மனசால் முடியலையா பொருளால் செய்யுங்க, பொருளால் முடியலையா வார்த்தையால் செய்யுங்க. எத்தனையோ வழி இருக்கு. ஆனால் ஒரு நொடி பொழுது கூட சகயோகம் இல்லாத நேரமாக இருக்கவே கூடாது. சம்பந்த ஜுடுவானே வ சம்பர்க்கு ரக்கானேக்கே சகயோகி பனோ. எப்படியாவது ஒவ்வொரு ஆத்மாக்களையும் இறைவன் பரமாத்மாவோடு இணைப்பதில் உதவிகரமாக இருங்கள். सिर्फ संदेश देने के सहयोगी नहीं बनो, अपने परिवर्तन से सहयोगी बनो. அதாவது வெறும் செய்தி தருவது மட்டுமாக இருக்கக்கூடாதாம். கஷ்டம் வரும்போது கடவுள் நினச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு செய்தியாக மட்டும் கொடுத்தா போதாது. தானே செய்து காண்பித்து தாரணை, நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன், இப்படியெல்லாம் இறைவன் நினைவால் நான் நல்ல பயன் அடைஞ்சிருக்கேன்னு தன்னுடைய மாற்றத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பை தர வேண்டும். அப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிள் அனுபவத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்களும் என்ன செய்வாங்க, ஓகே நம்ம கடவுள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம முதல்ல அவர்கிட்ட குழந்தையாகும் இறைவன்கிட்ட மனசு திறந்து பேசிட்டோம் அப்படின்னா அவரை நம்பி சொன்ன பிறகு மனசு ஏன் பாரமாக இருக்க போது லேசாகிடும் இல்லையா. அப்போ நம்பிக்கையோடு மனம் திறந்து இறைவன்கிட்ட பேசியாச்சுன்னா அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் சகஜமாக முடித்து கொடுப்பார். அந்த நம்பிக்கை, நான் எப்படி எனக்குள்ள அந்த இறை நம்பிக்கையை வச்சு என்னுடைய காரியங்கள் சுலபமாக நடந்தேறியது, இதை அனுபவமாக சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கும் அதே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்துவதுதான் மாற்றத்தின் மூலமாக தருகின்ற சகயோகமாகும். அப்படிப்பட்ட சகயோகி ஆகுங்கள். சும்மா வார்த்தை அளவில் சகயோகி ஆகக்கூடாது. கஷ்டம் வந்தால் கடவுள் நினைக்கணும் அப்படியே ஜஸ்ட்டு வார்த்தையால் சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் எப்படி நினச்சேன், எப்படி நான் அந்த அனுபவத்தை அடைந்தேன், நான் எப்படி கஷ்டங்கள்லேருந்து கடந்து முன்னேற்றம் அடைஞ்சு வந்திருக்கேன், இதையெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கு நம்பிக்கை அதிகம் வரும். अपने सर्व प्राप्तियों के अनुभव सुनाने के सहयोगी बनो. ஆக தந்தையிடம் தான் வைத்துள்ள அன்பு, அவருடைய அன்பால் எனக்கு கிடைக்கப்பெற்ற தைரியம், தன்னம்பிக்கை, இதையெல்லாம் வாழ்க்கையின் அனுபவத்தினை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி அனுபவத்தை சொல்லும் பொழுது அதை கேட்பவர்களுக்கு ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை தான் நீங்கள் தருகின்ற சகயோகமாகும். ஆக ஒருவருக்கொருவர் அனுபவத்தை சொல்வதன் மூலமாக சகயோகி ஆகுங்கள். अपने सदा हर्षित रखने वाली सूरत से सहयोगी बनो. மேலும் தன்னுடைய சதா மலர்ந்த முகத்தின் மூலமாக கூட சகயோகி ஆகலாம். எப்படிங்க நீங்கள் மட்டும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் முகத்தில் வாட்டமே தெரியலையே,
எப்போவுமே பிரிஸ்காக இருக்கீங்க, ரொம்ப குஷியாக இருக்கீங்க. அந்த வாடா மலர் போல நம்முடைய முகம் எப்படி இருக்கணுமா? வாடா மலர், வாடாத முகமாக இருந்து அந்த முகமே மற்றவங்க முகத்தை குதூகலமாக குஷியில் மாற்றிவிட வேண்டும். அப்படி கூட சகயோகியாகுங்கள். கிசிக்கோ குணோக்கே தான துவாரா சகயோகி பனோ. சிலருக்கு குணங்களை தானம் செய்வதன் மூலமாக சகயோகியாகலாம். அது எப்படி குணங்களை தானம் செய்கிறது? இப்போ நம்மக்கிட்ட நல்ல குணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி தானம் பண்ணுறது? என்கிட்ட அன்பு இருக்குது, என்கிட்ட கருணை இருக்குது, நான் சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? அதை இப்போ வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி உபசரிக்கிறீங்க, உட்கார சொல்கிறீங்க, ஃபேன் காற்ற போடுறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க, இதெல்லாம் உங்களுடைய நல்ல குணம். வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி உபசரிக்கணுங்கிறது, அந்த நேரம் பார்த்து இப்போ பசி டைமில் வந்தாங்களா, மத்தியான டைமில் வந்தாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் உணவளிக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எப்படிலாம் உபசரிக்கிறீங்களோ அந்த உபசரிக்கின்ற குணம் எங்கேருந்து வருது? உங்களுக்குள்ளே இருந்து வருது. அப்போ வீட்டில் இருக்கிற மற்றவங்க பார்க்குறாங்க, ஓ நம்மளும் இதை தான் செய்யணும். நாளைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் அம்மா இல்லைன்னா கூட யாராவது தேடி வந்தாங்கன்னா நம்ம அவங்கள இந்த மாதிரி தான் உபசரிக்கணும்னு கற்றுக்குறாங்க. அப்போ நம்மளுடைய குணங்கள் நாம் செய்யும் செயல் மூலமாக வெளிப்படுகிறது. ஆக அதை பார்த்து கற்றுக்கொள்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு நாம் செய்த குணதானம் ஆகும். இப்படி குணதானம் செய்யலாம். கிசிக்கோ உமங் உற்சாக படானேக்கு சகயோகி வரும். சிலருக்கு ஊக்க உற்சாகம் தருவதில் சகயோகம் செய்யுங்கள். அப்படியே வாடி வதங்கி சுருண்டு போயிருப்பாங்க. இப்போ நான் இவ்வளோ நல்லா படித்தேன், 5 மார்க்கில் கம்மியாயிட்டேனே, என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் இருப்பாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, 5 மார்க் தானே கம்மி, இன்னும் அடுத்த ஆனுவல் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் அட்டைன் பண்ண முடியும். 5 மார்க் என்ன, மேலே நீங்கள் 50 மார்க்கே கூட வாங்க முடியும். ஹரியப்பட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு தட்டி கொடுத்து பேசும் பொழுது அந்த ஊக்க உற்சாகம் வாடி வதங்கி அந்த உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். எப்படி சின்னஞ்சிறு செடியில் 2 தளிர் வரும் பொழுது பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அது மாதிரி வாடிய உள்ளங்களில் நல்லதொரு ஊக்க உற்சாகம் என்ற தளிர்களை காண பெறுவீர்கள். அதுவும் ஒரு வகையிலான சகயோகம் ஆகும். ஆக எப்படி சகயோகம் ஒத்துழைப்பு கொடுக்கலாம்? மற்றவங்களுக்கு குணங்கள் மூலமாக கொடுக்கலாம், ஊக்க உற்சாகம் கொடுக்கலாம், அவங்க மனதை மகிழ்விக்கும் வண்ணம், மனதுக்கு தைரியம் ஊட்டும் வண்ணம் 4 வார்த்தை பேசலாம், தன்னம்பிக்கையை உருவாக்கலாம். இதெல்லாம் கூட சகயோகம் தருவதாகும். जिसमें भी சகயோகி பன் சகோ உஸ்மே சகயோகி சதா பன். ஆக எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தர முடியுமோ அந்தந்த விஷயங்களில் எல்லாம் ஒத்துழைப்பு தருபவராக இருங்கள். யஹி சகஜ யோகுக, இதுவே சகஜ யோகமாகும். நீங்கள் சகஜ யோகம் அப்படின்னா உட்காந்து அப்படியே பாபா படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நாள் கணக்காக மணிக்கணக்காக பாபாவுடைய பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி கிடையாது. சகஜ யோகமே சகயோகம், சகயோகமே சகஜ யோகம் ஆகிறது. ஒருத்தருக்கு செய்கின்ற உதவி ஒத்துழைப்பே சகஜ யோகமாகும். समझा क्या करना है? यही तो सहज है ना, जो है वह देना. இது விஷயதானே. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க. இல்லாத ஒன்றும் பணம் செலவழித்து நீங்கள் வாங்கி ஒன்றும் தர போகிறதில்ல. உங்ககிட்ட என்ன இருக்குது? தைரியம் இருக்கா, சக்தி இருக்கா, சாந்தி இருக்கா, ஊக்கம் இருக்கா, உற்சாகம் இருக்கா, வில் பவர் இருக்கா, அதை கொடுங்க. சரி என்கிட்ட அதெல்லாம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா?
அப்போ அவர் இருக்கவே இருக்காரு, அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ண வைங்க. அதை எப்படி காண்டாக்ட் பண்ண வைக்கணும்? நான் எப்படிலாம் இறைவன் நினைச்சேன், பரமாத்மா தந்தை எனக்கு எப்படிலாம் உதவி செய்தார் என்பதை வாழ்க்கையினுடைய அனுபவத்தினை பிறருக்கு பகிர்ந்தளியுங்கள். ப்ராக்டிக்கல் அனுபவங்கள் அங்கங்கே இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டரில் வரக்கூடிய மாதர்களை அனுபவம் சொல்லுவாங்க. அந்த மாதாசுடைய அனுபவத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக நீங்கள் அந்த அனுபவத்தை கேட்டே யோகி ஆகிடுவீங்க, ராஜயோகி சகஜ யோகி ஆகிடுவீங்க. அப்படி நிறைய மாதர்கள் அனுபவம் சொல்கிறாங்க. அதுதான் பாபா சொல்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் சகயோகமாக இருங்கள், இதுவே சகஜ யோகமாகும். समझा क्या करना है, यही तो सहज है ना, जो है वह देना, जो कर सकते हो वह करो. எது உங்களால் முடியுமோ அதை செய்யுங்கள். செய்ய முடியாது நினைச்சிட்டு கஷ்டப்படாதீங்க, எது செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். सब नहीं कर सकते हो तो एक तो कर सकते हो ना. எல்லாமே செய்ய முடியாது, மனசால உடலால பொருளால வார்த்தையால செயலால், என்னால் எல்லாமே முடியாது, சரி ஏதோ ஒன்று முடியும்ல. நல்ல வைப்ரேஷனை கொடுக்கலாம், எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே இங்கே நாலா பக்கமும் மக்கள் நடமாட்டம் இருக்குது. யாரும் நம்மக்கிட்ட பேசலை, நம்மளை யாரும் கேட்கவும் இல்லை, நமக்கு யாரும் தெரியவும் செய்யாது. எல்லாம் அறிமுகம் இல்லாத அன்னோன் பீப்புள் தான். ஆனால் கூட அவங்களும் நம்ம சகோதர ஆத்மாக்கள் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாபா இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், இவங்க போகிற காரியம் இன்னைக்கு கை கூடட்டும், இவங்க ஆரோக்கியமாக இருக்கட்டும், பாபா இந்த ஆத்மா சௌக்கியமாக இருக்கட்டும்னு அந்த சுப எண்ணங்களை அனுப்பிட்டே இருங்களேன். அது கண்டிப்பாக யாருக்கு எது வேணுமோ போய் டச் ஆகும். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சுபமான எண்ணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆக ஏதேனும் ஒரு வகையில் சகயோகம் செய்த வண்ணம் இருக்க வேண்டும். जो भी एक विशेषता हो उसी विशेषता को कार्य में लाओ, अर्थात सहयोगी बनो. கண்டிப்பாக எதுவுமே இல்லைனா கூட ஏதாச்சும் ஒரு விசேஷ தன்மையாவது உங்களிடம் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். அதை வைத்தாவது பிறருக்கு நீங்கள் சகயோகம் செய்யலாம், ஒத்துழைப்பு தரலாம். यही तो कर सकते हो ना, यही तो नहीं सोचते हो कि मेरे में कोई विशेषता नहीं, இல்லை என்கிட்ட என்ன விசேஷமும் இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி நினைப்பீங்களா? कोई गुण नहीं ये हो नहीं सकता. எந்த குணமுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏதாவது ஒரு குணம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும், அதன் மூலம் சகயோகம் செய்யுங்களேன். ஏன்னா பிரம்மா குமார் குமாரிகள் சங்கமயத்து குழந்தைகள் உங்களை கண்டெடுத்தவர் யாரு? ஸ்வயம் பரமாத்மா ஒவ்வொருத்தரையும் தேடி 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 கண்டுபிடிச்செடுத்திருக்காரு. ஆக பரமாத்மாவுடைய கணிப்பு, பரமாத்மா இறைவனுடைய கண்டுபிடிப்பு அவ்வளவு சாதாரணம் ஆகிவிடாது. ஏதோ ஒன்றை உங்களில் கண்டார், எனவே கண்டெடுத்து விட்டார். ஆக கண்டிப்பாக உங்ககிட்ட என்ன ஒரு விசேஷ குணம் இருக்கோ அதன் மூலமாக கூட ஒத்துழைப்பு சகயோகம் தரலாமே. பிராமன் बनने की ही बड़ी विशेषता. நீங்கள் பிராமணன் ஆகினீர்களே, பிராமண குழந்தையாக இருக்கின்றீர்களே, இதுவே பெரிய ஒரு விசேஷ தன்மைதான். பாபான்னு ஏற்றுக்கிட்டு மேரா பாபான்னு சொல்லிக்கிட்டு தந்தை நினைவில் தந்தை சொல்லை கடைபிடித்து கொண்டு வாழ்வது இதுவே ஒரு விசேஷ குணம்தான். எப்பேற்பட்ட பெரிய பெரிய மருத்துவர்கள்
விஞ்ஞானிகள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனால் இங்கே பாருங்கள், படிப்பறிவே இல்லாத பாமர பெண்கள், மாதர்கள், நீங்கள் சகோதரர்கள், நீங்கள் கூட கண்ணுக்கு தெரியாத இறைவனை ஏற்றுக்கொண்டு அவருக்காக இந்த பழைய உலகில் வாழ்ந்தாலும் தந்தையின் சொல்படி தன் வாழ்க்கை நடைமுறை அமைத்து கொண்டிருக்கின்றீர்களே, இது எவ்வளவு சிறப்பம்சம் உள்ளது! இதைவிட சிறப்பு வேற என்ன வேண்டும்? ஆக நீங்கள் பிராமணனாக இருப்பதே பெரிய விசேஷம்தான். பாப்கோ ஜானே கி படி விசேஷம் ஹை. தந்தையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், தெரிந்து கொண்டீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள். அது எவ்வளவு பெரிய விசேஷ தன்மையாகும். इसलिए अपनी विशेषता द्वारा सदा सहयोगी बनो. ஆகவே தன்னுடைய விசேஷ தன்மை மூலமாக எப்பொழுதும் சகயோகியாக இருங்கள். अच्छा, நல்லது. ऐसे सदा सहयोगी அர்த்தாத் சகஜ யோகி. ஆக என்றென்றும் சகயோகியாக, சகஜ யோகியாக, सदा अपने श्रेष्ठ वृत्ति द्वारा वायुमंडल बनाने की सहयोगी आत्मा. தன்னுடைய உன்னதமான உணர்வுகள் மூலமாக வாயுமண்டலத்தை நல்ல விதமாக அமைக்கின்ற சகயோகி ஆத்மாக்கள். கம்ஜோர் ஆத்மாओं को उत्साह दिलाने वाली सहयोगी ஆத்மா. பலவீனமான ஆத்மாக்களுக்கும் ஊக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்துவதில் சகயோகியாக இருக்கின்ற ஆத்மாக்கள். ऐसे अमृत वेले से हर समय सहयोगी बनने वाली आत्माओं को காலை எழுந்தது முதல் அமிர்த வேலை முதல் இரவு வரையில் நாள் முழுக்க எங்கு சென்றாலும் யாரை பார்த்தாலும் எல்லோருக்குமே எல்லா இடங்களிலுமே உதவிகரமாக ஒத்துழைப்பு தருகின்ற ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். ऐसे श्रेष्ठ आत्माओं को बाप दादा का याद प्यार और नमस्ते. ओम शांति.